மாமனார் இன்னைக்கு அவரோட வீட்டுக்கு நான் சொல்றத அப்புறம் அவன் செஞ்சுட்டு வந்துடுவான். எப்படி வசதி? ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேங்க. என்னை விட்டுற சொல்லுங்க. உங்க விஷயத்துல இனிமே நான் தலையிடவே முடியாதா? வச்சிடுறேன். சரி, தாத்தா என்ன சொன்னாரோ அதை நீ செய்யற. செஞ்சிருந்தேன் தம்பி. போய் உட்கார்ந்துருக்காரு. என்னால அவரை பார்க்கவே முடியாமதான் இப்படி வெளியே வந்து நின்னுட்டு இருக்கேன். சரி, நீ வாமா. தாத்தா, அந்த மதன் வருவாமா, நீ வா. சரிங்க உட்காருங்க தாத்தா. மனசாட்சியோட யோசிச்சுதான் அவர்கிட்ட தன்மையை எடுத்து சொன்னேன். ஆனா அவர் கேட்கல. எனக்கும் வேற வழி தெரியும். அவங்க வந்திருந்தா இவர் நடந்துகிட்ட விதத்துக்கு வேற மாதிரி இவரை டீல் பண்ணிருப்பாங்க. அப்படிலாம் நடக்க வேண்டாம் தான் நான் மரியாதையோட இப்படி உட்கார வச்சிருக்கேன். நினைக்கிறியா? உங்ககிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரியாதா? நீ சட்டப்படி உன் கடமையை என்னப்பா பாக்குற? கேஸ வாபஸ் வாங்க வந்திருக்கான். ஆமா சார். செந்தில் சார், சைன் வாங்க. சரிங்க சார். யோ போயா. தாத்தா கூட்டிட்டு போங்க. அன்பு, நீ முதல்ல வாங்க. யார் உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா? இல்ல சார், அது வந்து யோ இருக்கட்டும். இப்ப போய் முதல்ல படையலுக்கான வேலையை பாருங்க. சரிங்க தாத்தா, நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாங்க ஐயா, நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம். கதிரு, தாத்தா சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? ஏமா, நீங்களும் தாத்தாவும் ஒரு வேலையை சொல்லி அது எனக்கு நான் முடிக்காம இருந்திருக்கேன். அத்தை, நீங்க சொன்ன அளவு கிணத்து கடவு தானே? டேய், அவனை எதுக்குடா உன் தாத்தா அடிக்க சொன்னாரு? எனக்கு என்னமா தெரியும்? அதெல்லாம் நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியல. என்னம்மா, நான் தான் சொதப்பிட்டேனா? அன்பு ஃபோன் பண்றேன். முன்னாடி நக்கலா? சேச்சா, நக்கல்லாம் இல்ல ராஜா. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் கால் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது. நல்லா போட்டு பொழந்திருப்பா போல. அவங்க கையை எடுத்துதான் அவங்க கண்ணை நல்லா ஷார்ப்பா குத்தி விட்டேன். மதன கோபால் தான் நீங்க அனுப்புன ஆளா? அடிச்சதெல்லாம் விடு. இப்போ அவ போன்ல என்ன சொன்னா? தாத்தாவோட செல்வாக்கால தான் அவன் நமக்கு பயந்து பேசணும். இப்போ அவரே சொல்லும் போது எப்படி மீறுவான்? நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்போ என்னமா பண்றது? இப்போ கேளு. போறப்பவே எதுக்கு போறேன்னு கேட்டேன். இப்படி பண்ணி வச்சிருக்கேன். அத நினைச்சதான் எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அத ஏதாவது யோசிங்க. அவ இந்த வீட்டுக்கே திரும்ப வரக்கூடாது. அத்தை உங்களை உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னாங்க. நல்லம்மா, இன்னைக்கு உனக்கு படையல் போட முடியாம போயிடுமோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா எனக்கு ஆளாக்குறாங்க தெரியுமா? அன்புதான் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிச்சு என்னையும் பாத்துக்கிட்டு அவ வாழ போனப்பா.
என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். காலம் இப்படியே வறந்துட போகுது. எல்லாமே மாறும்பா. மாறணும். நான் தான் வர சொன்னேன். கொஞ்ச நாளாவே வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு பிரச்சனையாவே இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தோம். மனசுக்கு சங்கடமான விஷயமாவே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாருங்க. சரிங்க ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய சுபிட்சம் எல்லாத்தையும் அந்த குழந்தை கொண்டு வரும். ஓ, நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. அவதான் பேனிக் அட்டாக்கு அது இதுன்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல போய் படுத்துக்கிறாளே. அப்புறம் எங்க இருந்து குழந்தை பிறக்குமா? உங்க வீட்டு பையனுக்கு வாரிசு வர என்ன வழியோ அதை பண்ணணும். குழந்தை பிறக்கும். டாக்டர் தான் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஒரு 2 மாசம் போயிடுச்சுன்னா பயம் போயிடும். கதிர், ஏன் அப்படி சொல்ற? டாக்டர் கொஞ்ச நாள் போனா சரியா